நான் இப்போ ஒரு ஜாப்ல இருக்கேன். நான் ஒரு ஜாபை விட்டுட்டு நான் ஒரு பிசினஸ்க்குள்ள வரலாம், நான் பிசினஸ் மேன் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு 3 விஷயம் மட்டும் நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டு அந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்க ஜாபை விடலாமா வேணாமா, பிசினஸ்க்குள்ள வரலாமா வேணாமா நீங்க டெசிஷன் எடுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஜாப்ல இருந்து நீங்க பிசினஸ் மூவ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். அதுல பல மைண்ட் செட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமிங். நீங்க 9 to 5 9 to 6 நீங்க இருக்க முடியாது. 9 to 5ல இருந்து வெளியே வந்துட்டு நான் 24 hours நான் டைமிங்கை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட் லெவல்ல நீங்க தயாராகணும். நான் ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து நான் ஒர்க் பண்றேன் அப்படின்றதெல்லாம் பிசினஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ நான் டிராவல் மைண்ட் செட்ல இருக்கேன்னா நான் எல்லா இடத்துலயும் நான் ஊர் சுத்தணும். நான் இன்னைக்கு ஜாப்ல இருக்க போகும்போது எனக்கு ரிப்போர்ட்டிங்னு ஒரு பாஸ் இருப்பாரு. நான் பிசினஸ்க்குள்ள வந்துட்டேன்னா ஒரு ஆளுக்கு நான் பதில் சொல்லணும், ஒரு ஆள்கிட்ட நான் டீல் பண்ணணும்ன்றது கிடையாது. பல பேர்த்த டீல் பண்ணணும். நீங்க லேண்ட்லார்ட்ஸை டீல் பண்ணணும், வெண்டார்ஸை டீல் பண்ணணும், பேங்கர்ஸை டீல் பண்ணணும், ஸ்டாஃபை டீல் பண்ணணும், கஸ்டமர்ஸை டீல் பண்ணணும். சோ நான் இப்படி பல பேர்த்த நான் டீல் பண்றதுக்கு நான் தயாரா. சோ டைமிங் மைண்ட் செட், டிராவலிங் மைண்ட் செட், டீலிங் வித் பீப்புள் மைண்ட் செட், இது 3க்கும் நான் தயாரா அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த 3க்கும் நீங்க மட்டும் தயாராறது கிடையாது, உங்க ஃபேமிலியும் சேர்ந்து உங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா அப்படின்றத நீங்க டிசிஷன் எடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஜாப்ல இருந்து பிசினஸ்க்குள்ள நீங்க மூவ் ஆகிறீங்கன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஃபேமிலி அது பேக்டப்பா இருக்கணும். ஸோ பேசிக்கான லைஃப் ஸ்டைல் லிவிங்க்கு, மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு, அடுத்த 2 வருஷத்துக்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு உங்க கையில பேக்கப் ஃபண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா? ஏன்னா பிசினஸ் இன்னைக்கு போட்டு நாளைக்கு காசு வர்றது கிடையாது. ஸோ பேசிக் லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்மள்ட்ட பேக்கப் ஃபண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா அப்படின்றது நம்பர் 2. அண்ட் நம்பர் 3, நம்ம கையில ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ் ஐடியா இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் பிசினஸ் ஐடியால நம்மளுக்கு அதுல ஸ்கில் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த ஸ்ட்ராங் பிசினஸ் ஐடியாக்கு மார்க்கெட்ல பொட்டன்ஷியல் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் ஐடியா நம்ம கையில இருந்தால் மட்டுமே ஜாபை குவிட் பண்றதுக்கு நம்ம யோசிக்கணும். So we are not quitting to escape, but we are quitting to escalate. இத நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளான் பண்றதுக்கு ஒரு ஃபார்மேட் ஒன்னு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு ஃபர்தரா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பிசினஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க.